அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாள் ஆயிடுச்சு வீடியோ பண்ண முடியல. ஸ்கூல் ஹாலிடேஸ் இப்போ. அது வந்து நவம்பர் மாசத்துலருந்து ஒரு அம்மாவுக்கு வேலை இருக்கு. நவம்பர் மாசம் அந்த ஹாலோவீன் டே வருதா, அதுக்கு ட்ரெஸ் வாங்கணும், சாக்லேட் வாங்கணும். வீட்டுக்கெல்லாம் சின்ன பசங்க வருவாங்க. ஆனா, அதில ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்டலாம் போயிட்டு, ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படின்னு சொல்லி கேட்கறது. அது நல்ல விஷயம் தானே. அந்த ஏரியா ஃபுல்லா நடப்பாங்க. இல்லாட்டி நடக்கவே மாட்டாங்க தெரியுமா? அ ட்ரிக் ஆர் ட்ரீட் எப்படின்னா, நம்ம ஊர்ல இந்த புரட்டாசி மாதம் முடியிறப்போ, குளிச்சுட்டு, நாமம்லாம் போட்டுட்டு, சொம்புல வந்து உண்டியல் மாதிரி பண்ணி, வீடு வீடா வந்து காசு வாங்குவாங்க. அதாவது அந்த வைணவ சாமி கும்பிடுறவங்க மட்டும். அதே போல தான் இதுவும். இந்த ஏரியாவுல இருக்கிற பாதி வீட்டுக்கு பிள்ளைங்க நடந்து போயி அப்பலாம் அவங்களுக்கு கால் வலியே தெரியாது. ஆனா ஸ்கூல் போறப்போ மட்டும் கால் வலிக்கும் பாருங்க. ஹாலோவீன் டே. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் ஸ்கூல் ஃபெஸ்டிவல். அடுத்து தமிழ் ஸ்கூல். இத்தனையும் வேலை இருக்கு. அடுத்து வந்து கிறிஸ்மஸ்ஸு நாங்க வந்து ஹிந்து. சரியா? கிறிஸ்மஸ்க்கு வந்து கிஃப்ட்டு இல்ல கிஃப்ட் கிடையாது. கிஃப்ட் கிடையாது. கிஃப்ட்னா 1 ஓகே. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கிறிஸ்மஸ்ஸு ஷாப்பிங் லிஸ்ட் போடுவாங்க. அ லிஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு லிஸ்ட் போட்டு, அத அத வந்து கடையில போய் வாங்குவாங்க, ஆன்லைன்ல வாங்குவாங்க. ஒ நடந்து, நடந்து, நடந்து போய் வாங்கிட்டு வந்து, இன்னைக்கு காலையில அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அந்த மரம் இருக்குல்லையா, அதுக்கு கீழ போயிட்டு எல்லாத்துக்கும் கவர் போட்டு, நான் வந்து இத பேக் பண்ற வேலையெல்லாம் செய்யல. அ என் பெரிய பொண்ணு பண்ணுவா. அத எல்லாத்தையும் வந்து மரத்துக்கு கீழ வைக்கணும். காலையில போயிட்டு எடுத்து பார்க்குறது. அதுக்கு அவ்வளோ பொருள். அதாவது அ தீபாவளி, பொங்கலுக்கு கூட இவ்வளோ செலவாகாது. கிறிஸ்மஸ்க்கு அவ்வளோ செலவாகுது. அந்த பிள்ளைங்க கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு. கிறிஸ்மஸ் முடிஞ்சு நான்வெஜ் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு, தூங்க வச்சுட்டு நான் அப்ப வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப அடுத்து என்ன தெரியுமா? கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே நியூ இயர். நியூ இயர் முடிஞ்ச உடனே பிப்ரவரி மாசம் ஸ்கூல் தொடங்கும். அதுக்குள்ள புக்ஸ் வாங்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். எல்லா வேலையும் அம்மா தான் பண்ணணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது வெயில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு பயங்கர வெயிலு. துணிய காய போட்டுட்டு துணி காய போட போறதுக்கே செருப்பு போட்டு போனேன். அப்படி இருக்குது. அவ்ளோ வெயிலு. நம்ம ஊர் வெயில விட இது ரொம்ப அதாவது ஈரப்பதம் இல்லாத வெயிலு. பயங்கர வெயிலு. இந்த இடமெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்ளோ வெயிலு. என்ன பண்றது? வடாகம் போடலாம். அந்த ஊறுகாய் போடுறது, வடாகம் போடுறதுக்கு சரியான கிளைமேட் இங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்? நான் இன்னைக்கு ஒரு பாட்டு சொல்லலான்னு இருந்தேன். ஆனா பாட்டு சொல்ற மனநிலையில நான் இல்ல. ஏதாவது ஜென்ரலா பேசிட்டு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. எனக்கே மறுபடியும் மறுபடியும் தயக்கமாயிடுது. என்ன பேசுறதுன்னு தெரியல. ம். இருக்கு. இங்க பாருங்க. இந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பொம்மை வாங்குனாலும் பத்தாதுங்க பாருங்க. இது சின்ன பொம்மை அதனால தான் பாக்ஸ்க்குள்ள உட்காந்துருக்குது. அதாவது அம்மா அம்மா வாங்கி குடு, வாங்கி குடு, வாங்கி குடு, வாங்கி குடுன்னு நச்சுறப்போ, அந்த நச்சுதல தாங்க முடியாம இங்க பாரு. நச்சுதல நச்சுறது தாங்க முடியாம எல்லாம் வாங்கி குடுத்து, எங்க பார்த்தாலும் பொம்மையா கிடக்கு. ஆ என்னத்த செய்றது? அம்மாவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி அத விடுங்க. அது எனக்கே தெரியல பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நிம்மதியா இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இவ்வளோ குண்டாலாம் கிடையாது. ஒல்லியா இருந்தேன். ஆ என்னாச்சு, ஆ ஒரு விஷயம் சொல்லணும். நியூசிலாந்துல அ சீக் சமூகத்த சேர்ந்தவங்க ஒரு பேரணி போயிருக்காங்க. அந்த வீடியோ இன்னைக்கு தான் பார்த்தேன். அதாவது வேற வேற வீடியோ. அந்த திஸ் இஸ் நாட் இண்டியா, திஸ் இஸ் நியூசிலாந்து, நாட் இண்டியா. அந்த போர்டு போட்டத மட்டும் நான் முதல்ல பார்த்தேன். ஆனா, இவங்க இந்த மாரி பேரணி போறாங்க தெரியுமா? சாதாரண ரோடுல கார் போற அந்த பகுதியில பேரணி போயிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து இந்த பேரணியெல்லாம் அவசியம் கிடையாது. இப்ப இங்க அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து ஆ டேக் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. ரொம்ப ஃப்ரீடம் எடுத்துக்கிறது. இப்போ ஆஸ்திரேலியாவுல இந்த மாரி பேரணி போமாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ரோட்ல நெறைய கார் போயிட்டுருக்கும். இந்த மாரி பேரணி அதாவது அந்த வண்டி மெதுவா நகர்ந்து போயிட்டுருக்கு. அப்ப கடுப்பாயி போராட்டம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி பேரணி போக்கூடாது. பொது ரோட்ல. ஏதோ கோயிலுக்கு போனோமா, சாமி கும்பிட்டோமா, இப்ப நம்ம ஆஸ்திரேலியாவுல அந்த பெர்த் இந்து கோயில்னு ஒண்ணு இருக்கு. அந்த தேரோட்டம் வந்து அந்த கோயில சுத்தி மட்டும் தான் நடக்கும். அது வந்து காம்பவுண்டுக்குள்ள கோயில் இருக்கு. அந்த தேர் சுத்தி வரும். 3 தடவ சுத்தி வரும். அவ்வளோதான் நிறுத்திருவாங்க. அவ்வளோதான். ஆனா இதே
இந்த ஆஸ்திரேலியாவுல இருக்கிற சீக் சமூகத்தை சேர்ந்தவங்க பேரணி நடத்துறதில்ல. ஏன்னா, இங்க வந்து அனுமதி குடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் பாருங்க. அந்த பேரணி தப்பு தான். அந்த மாரி பொது சாலையில போயிட்டு அ பேரணி போக்கூடாது. அதுல 4 பேரு காலிஸ்தான் கொடி இருக்குன்றான். அது நமக்கு தேவையில்ல. இன்னொரு விஷயம் கவனிங்க. இதே தமிழ் சமூகம், அது இலங்கை தமிழோ, இந்திய தமிழோ, மலேசியன், சிங்கப்பூர் தமிழோ ஏதோ ஒண்ணு. அவங்க என்ன பண்றாங்க, பிரான்ஸ்ல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தேங்காய் உடைக்கிறாங்க. பொது ரோட்ல போய் ஒரு நல்ல ஒரு உணவு பண்டம் இல்லையா அது. அத போய் செதறு தேங்காவ அடிச்சு உடைக்கிறது. இதே போல தான் மலேசியாவுல பண்றாங்க. இதெல்லாம் தேவையே இல்ல. புரியுதுங்களா? ஏதோ கோயிலுக்கு போனோமா, அதுக்குன்னு ஒரு தொட்டி இருக்கும். சில கோயில்கள்ல. அதில தேங்காய் உடைச்சோமா, அது கூட சதறி வெளியில வர வாய்ப்பு இருக்கு. ஆனா, இந்த மக்களுக்கு வந்து அடி பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? கண்ணு கிண்ணுல பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பயமே கிடையாது. நான் அது என்ன சொல்றது, நான் எங்க ஊர்ல இருக்கிற மாரி அப்படியே பண்ணுவேன். அது அது வந்து தெருவுல மலேசியாவுல தேங்காய் உடைக்கக்கூடாது. அது வந்து உணவு பண்டம். அது எங்கேருந்தோ அதாவது மலேசியாவுல தேங்காய் விளையும். ஐ திங்க் நான் அங்க விளையுதுன்னு தான் நெனைக்கிறேன். அங்க அவங்க வந்து தெருவுல உடைக்கிறது தேவையே இல்லாதது. விநாயகர் என்ன தெருவுல உடைக்க சொன்னாரு? அத உடைக்க தேவையே கிடையாது. அதாவது ஃப்ரான்ஸ்ல ஃப்ரான்ஸ்ல தென்னை மரம் இல்ல. அவங்க வாங்கிட்டு வந்து தெருவுல உடைக்கிறாங்க. எவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஒரு அ இது வந்து இது வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இல்ல. பொதுமக்கள் அ வெறு இந்து சமயத்த வெளியில இருக்கிறவங்க என்ன நெனைப்பாங்க? தேங்காய் வந்து ரோட்ல உடைச்சுக்கிட்டு. நீங்க வீட்ல சாமிக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடலாம். கோயில்ல உடைக்கலாம். தெருவுல போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து எது சுதந்திரம், எது தேவையில்லாத வேலைன்னே தெரிய மாட்டேன்து. அப்போ மைக்ரன்ட்ஸு அது அந்த தமிழர்கள் இப்படி பண்றாங்கன்னா, அப்ப எல்லா தமிழர்களுக்கும் தானே பாதிப்பு வரும். இப்ப பாருங்க கிறிஸ்மஸ் இங்க கொண்டாடியிருக்காங்க. ஒரு சத்தமும் இல்ல. ஒரு சத்தமும் இல்ல, ஒரு பாட்டும் இல்ல. அமைதியா தான் இருக்கு. அப்போ அப்படி இருக்கிற ஊர்ல, நம்மளும் அமைதியா இருந்தா தானே உங்களுக்கு மனசு சமாதானமா இருக்கும். அது ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு பேரணி போறதோ, இல்ல தேங்காய் ரோட்ல உடைக்கிறதோ, இல்ல இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவுல இருக்கிற மாதிரியே பண்ண உட்றாங்கங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாருக்குமே பாதிப்பு வரும். இங்க பாருங்க, அ பங்களாதேஷ்ல அது போன வருஷமே பார்த்தோம். பங்களாதேஷ்ல ஹிந்துக்கள வந்து கட்டாயப்படுத்தி மதம் மாற்றம் செய்ற மாதிரி வீடியோலாம் வந்தது. நான் பொய்யெல்லாம் சொல்லல. வீடியோ வந்தது தானே. நீங்க வந்து இப்போ முஸ்லீம் ஆயிட்டீங்க. சாமியெல்லாம் வச்சு கும்பிடக்கூடாது. சிலைகள் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொன்னப்போ ஒரு அம்மா கூட அழுதாங்க. அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கள்ல. பங்களாதேஷ்ல இந்துக்களோட பிரச்சனை. நார்த் இந்தியாவுல பாருங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. எத்தன பிரச்சனை, எத்தன பிரச்சனை. எவ்வளவு தூரம் நம்ம மக்கள் வந்து இப்படின்னு கொதிக்கிற இந்த இந்த சோத்து பானை கொதிக்கிற மனநிலையில இருக்காங்க. அங்க இந்துக்கள பிடிக்கல, இங்க வந்து கிறிஸ்டியன பிடிக்கல. ஒவ்வொரு இந்த சவுத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்துக்கள் கொண்டாட்டத்த வந்து கொண்டாடக்கூடாதுன்னு முஸ்லீம் சொல்லுவாங்க. இங்க கூட சிலர்லாம் சொல்லுவாங்க. ஹாலோவீன் டே கொண்டாட மாட்டோம் நாங்க. அதாவது நம்ம கொண்டாடுறது இப்ப ஹாலோவீன் டே, கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாரும் கொண்டாடுற மாரி நம்மளும் செய்யணும். அப்ப பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கு அவ்வளோதான். நான் வந்து இந்து தான். கிறிஸ்மஸ வந்து நாங்க சின்ன பிள்ளையிலேருந்து என்னோட பிள்ளைங்க 1 வயசு, 2 வயசுலேருந்து நாங்க கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். இந்தியாவுல வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சது கிடையாது. ஆனா கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சதுனால எங்களுக்கு வந்து அது வந்து வித்தியாசமா தெரியல. ஏன்னா நாங்க சர்ச்சுக்குலாம் போவோம். எங்க வீட்டுக்கார ஊர்க்காரங்களும் சுமூகமா தான் இருப்பாங்க. இங்க வந்துட்டு நாங்க கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டோம். நாங்க வந்து இந்து. நாங்க வந்து இந்த மதத்துக்காரங்க. இப்படிலாம் வந்து பிடிவாதம் இருக்கிறப்போ, பிள்ளைங்களுக்கு எரிச்சலா இருக்கும். நமக்கு வயசான நமக்கு வயசாகுறப்போ, அவங்க அப்படியே அத செய்ய ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது, கிஃப்ட் குடுக்குறது. என்ன ஒரு பிடிவாதம், என்ன பிடிவாதம். நாங்க அத செய்ய மாட்டோம். இப்ப நம்ம வந்து அ இப்ப ஃபியூச்சர்ல நம்ம பிள்ளைங்கலாம் வந்து கிறிஸ்டியன கல்யாணம் பண்ணாம இருக்க போகுதா? இல்ல கிறிஸ்டியன லவ் பண்ணிட்டா, இந்த பையன் கிறிஸ்டியன். அதனால நாங்க விடவே மாட்டோம்ன்னு சொல்ல போறோமா? இல்ல நம்ம சொன்னா கேட்க போதா? இவ்ளோ பிடிவாதம். அந்த ஒரு வடநாட்ல ஒரு பெரிய இந்த நாமம் வரைஞ்ச ஒருத்தரு பேசுறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அப்படி பயமா இருக்கு.
இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து மத்திய பிரதேசத்துல இந்த யோகி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரே இருந்தாரேன்னு சொல்லிட்டு. அவர் வந்து கிறிஸ்மஸ்க்கு லீவ் விடலாம். என்ன சாதிக்க போறீங்க? நெறைய இந்துக்கள் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. ஒரு காலத்துல இப்ப எங்க அம்மா இப்போ ஒரு 60, 60, 55 அந்த சமயத்துல பொறந்த எங்க அம்மா, கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. அதாவது அது ஒரு கிராமம் தான். அது ரொம்ப அ கொஞ்சம் பெரிய கிராமம். எங்க அப்பாவோட ஊர் மாதிரி இருக்காது. அந்த டைம்ல எந்த இந்து வந்து ஸ்கூல் நடத்துனாரு? இது ரொம்ப ரொம்ப அதாவது ஆணவத்தோட உச்சத்துல இருக்கு வடநாடு. எந்த எந்த இந்து ஸ்கூல் நடத்துனாங்க? எங்க அம்மா காலத்திலேயே கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் இருந்தது. இப்ப அந்த ஸ்கூல் நல்லா பெருசா இருக்கு. நான் படிச்சது கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12த் வரைக்கும். இந்து ஒரு இந்து வந்து நான் ஒரு இந்து. நான் இந்து ஸ்கூலுக்கே போமாட்டேன்னு சொல்ட்டேன். அங்க போய் பார்த்தா அப்படி அதாவது நம்ம ஓவரா அ சமயங்களுடைய தாக்கம் நமக்கு இருக்கவே கூடாது. ஒரு அளவா இருக்கணும். ஒரு அளவா சாமி கும்பிடணும். ரொம்ப அதாவது அந்தந்த அ அவங்கவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ சாமி கும்பிடுறாங்கன்னு. ஆனா வெளியில வந்து பந்தா பண்ணிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு வந்துருச்சு என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சு ஒரு மோசமான ஒரு ஒரு குணம் உள்ள, ஒரு ரொம்ப மலிவான சிந்தனை உள்ள ஒரு பேராசிரியர். நான் சொல்லல ஒரு விஷயம். ஒரு பேராசிரியர். அவர் என்ன அடையாளம்னு நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. அவர் நேரம் எனக்கு அந்த நபர பத்தி மரியாதையே கிடையாது. எவ்ளோ பெரிய பட்டை அடிச்சிருப்பாரு. ஆனா உண்மையிலே கடவுள்னா என்ன? கடவுளுடைய தன்மைன்னா என்ன? அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் பட்டை அடிக்க மாட்டாரு. ஆனா அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேராசிரியர்ன்னு சொல்லுவேனே. இந்த பட்டை அடிச்ச பேராசிரியரு எனக்கு வந்து பணம் குடுக்குறேன், நான் ஹெல்ப் பண்றேன். அத படிக்கிறதுக்கு உதவி பண்றாராம். இவர் வந்து அ வேற விஷயத்துக்கு கூப்பிடுறாரு. அவருக்கு 2 பொண்ணுங்க இருக்கு. அந்த கூட்டத்திலே அவர் மட்டும் தனியா தெரிவாரு பட்டை அடிச்சுட்டு. அவர் ஒருத்தர் தான் பட்டை அடிச்சிருந்தாரு. அந்த கருத்தரங்கம் நடக்கிற இடத்துல. ஒரு 1 மாசமா? இல்ல 1 மாசம் இல்ல. ஒரு எத்தன நாள்ன்னு தெரியல. 2 வாரம் கருத்தரங்கம் நடந்துச்சுன்னு நெனைக்கிறேன். 2000 2008ல. பக்திமான் மாதிரி காமிச்சுக்கிறவங்க, எவ்வளோ மோசமானவங்களா இருக்காங்க. கோயிலுக்கே போகாதவங்க எத்தன நல்லவங்க இருக்காங்க. இல்ல கடவுளே இல்லன்னு சொல்றவங்க எவ்வளோ பெரிய கிரிமினலா இருக்காங்க. எல்லாத்தையும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். கடவுளே இல்லன்றது. எ எனக்கு சொல்லியிருக்காங்க. நெறைய சொல்லியிருக்காங்க. கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தரு, எங்க ஊர்க்காரரு. யாராவது லேடீஸ் தோட்டத்துக்கு வேலைக்கு போனாங்கன்னா, அந்த மோட்டார் ரூம் பக்கம் கைய பிடிச்சு இழுக்கிறது. வயசானவரு. ஆனா அவர் கடவுள் இல்லன்னு தான் சொல்லிட்டு இருப்பார். திமுக கட்சிக்காரர். அதாவது அ ஒருத்தர் எவ்வளோ சாமி கும்பிடுறாங்க, எவ்வளோ நல்லவங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது இந்த வடநாட்ல இந்த ஜாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனையில இருக்கிறவங்க, கிறிஸ்டியன் ஆயிட்டாங்கன்னா, அவங்க வந்து இடைஞ்சலா இருப்பாங்க, தொல்லையா இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க விடவே மாட்டேன்றாங்க. ஒரு ஒரு முறை என்ன பண்ணாங்க, ஆஸ்திரேலியாவ சேர்ந்த ஒரு பாஸ்டர் குடும்பத்தோட எரிச்சாங்க. ரொம்ப அது என்ன சொல்றதுன்னே தெர்ல. அவ்வளோ அதாவது இங்க வந்தவனே அமைதியா இருக்கிறது. ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன். சரி என்ன விடுங்க மதத்த விடுங்க. இது இந்த விஜய் விஷயங்கள பார்த்தீங்களா? நடிகர் விஜய். ஓ கடவுளே! திமுக வந்து தீய சக்தியாம். உண்மையிலேயே சொல்றேன். நான்லாம் அ விஜய் கட்சிக்காரங்க ஒரு 1,00,000 இல்ல 10,00,000 ரூ. 1,00,00,000 குடுத்தா கூட அவங்க சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் வந்து அறிவும் கிடையாது, நல்ல மனசும் கிடையாது. புரியுதா? அறிவும் கிடையாது, நல்ல மனசும் கிடையாது. இப்போ வந்து நாஞ்சில் சம்பத் வந்து பேசுறாரு. விஜய் வந்து எம்ஜிஆரா எல்லாரும் பார்க்குறாங்கன்னு. எம்ஜிஆர் கதையெல்லாம் நான் சின்ன குட்டி பிள்ளை இருக்கிறப்பவே எம்ஜிஆர் போய் சேர்ந்துட்டாரு. எம்ஜிஆர் யார் பார்த்தது? எம்ஜிஆரோட வரலாறு இதெல்லாம் இவங்கலாம் எங்க போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த யங்ஸ்டர்ஸ்? எம்ஜிஆர் என்ன பண்ணாரு?
யாருக்காவது தெரியுமா? இந்த அதிமுககாரங்கலாம் எம்ஜிஆர் மாதிரி விஜய பார்க்குறாங்கன்னு. போன ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி வர ஜங்கு ஜங்குன்னு பாட்டு போட்டு குதிச்சுட்டு வராங்க. அது என்ன படம்? அ த்ரிஷா நடிச்ச படம். என்ன இது இதெல்லாம் ஒரு பொறுப்பில்லாத ஒரு ஒரு பொரு ஒரு ஒரு வேலை குடுக்குறாங்க. ஒரு வேலை செய்றாங்க. அதவே பொறுப்பா ஒருத்தன் செய்யலன்னா, அவன் எப்படி இன்னொரு வேலை கரெக்ட்டா செய்வான்? சினிமாவுல நடிக்கிற உன் வேலையவே நீ பொறுப்பா செய்யல. ஆ எவ்வளவு ஒரு எவ்வளவு தூரம் நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து அறிவு இல்ல, இல்ல இவங்கலாம் கேனைங்கன்னு நெனச்சுக்கிட்டு அரசியலுக்கு வர்றாங்க பாருங்க. ஆனா இதுக்கு வந்து இத்தன 1000 பேர் வந்து உட்காந்துருக்காங்களே வெக்கங்கெட்டு போயி, இவங்க தலையிலலாம் மூளை தான் இருக்குதா? இல்ல களிமண் இருக்கான்னு தெரியல. நாஞ்சில் சம்பத் இன்னொரு விஷயம் சொல்றாரு. இப்போ எப்படியாவது இந்த இந்த 20 மார்க் வாங்கினவனுக்கு எப்படியாவது பக்கம் பக்கத்துக்கு 2 மார்க்க போட்டு 35 மார்க் வாங்க வைக்கிறதில்ல, போனா போது பாவம்ன்னு. அப்படி பாஸ் பண்ணி விடுற மாதிரி ஒவ்வொருத்தரா போயிட்டு, சேர்ந்துக்கிட்டு இந்த ஃபெலிக்ஸ் ஃபெலிக்ஸா? ரெட் பிக்ஸ் நியூஸ்ல அம் செய்தியாளரா இருந்தவரு, யூடியூப். அவரு போயிட்டு தாவைக்கெல்லாம் சேர்ந்துட்டார். உண்மையிலேயே சொல்றேன். மனச்சாட்சியோட பேசணும். இப்படி கைய காமிச்சவனுக்குலாம் எதுக்கு அரசியல்? இவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது தெரியுமா? உண்மையிலே சொல்றேன். அவன் இவன்னு சொல்றதுக்கு நான் கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. இதுக்கெல்லாம் வந்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க பாருங்க, சரியான ஒரு விஷயத்த பேசணும் பேசுறதுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும்? நான் கடவுளுக்கு மட்டும் தான் பயப்படுவேன். சில சமயம் கடவுளுக்கே பயப்படுறதில்ல. இவன்லாம் ஒரு மனுஷனா? இவன்லாம் ஒரு ஆம்பளையா முதல்ல? இப்படி ஒருத்தன் என்ன பார்த்து கைய காமிச்சான். நான் வந்து இங்க பாருங்க, நான் வந்து நல்லது பண்ணி, அவன் திருப்பி வந்து எனக்கு இப்படி கைய காமிச்சான் பாருங்க. நான் நெனச்சுக்கிட்டேன். காட் பிளெஸ் யூ. கடவுள் பார்த்துக்கட்டும். எனக்கு அதே மாதிரி இந்த விஜய் பண்ணத பார்த்தோனே அப்படி ஆத்திர ஆத்திரமா வருது. உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? இல்ல நான் 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஏதாவது பேசிற போறேன். கெட்ட வார்த்தை ஏதாவது. உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல்? 41 பேர் செத்து போயிட்டாங்கிறது வெறும் நமக்கு செய்தி. ஒரு இடத்துல 41 பேரு அப்படியே செத்து டெட் பாடிய வச்சு நேரா பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? நமக்கெல்லாம் செய்தி. நம்ம ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு கொஞ்சம் கூட அறிவில்ல. கொஞ்சம் கூட அறிவில்ல. உண்மையிலே சொல்றேன். பிள்ளைங்க வந்து கருப்போ, சிவப்போ, ஹைட்டோ, குள்ளமோ எப்படி பொறந்தாலும் சரி. ஆனா கொஞ்சமாவது அறிவோட பொறக்கணும். நல்ல அறிவாளியா இருக்கணும்னு கடவுள வேண்டிக்கோங்க. இனிமே அம்மாக்கள் அம்மாக்கள் வேண்டிக்கோங்க. ஒருத்தி என்ன சொல்றா, லேட் பிரெக்னன்சியாம். அந்த 2 பொண்ணுங்க நின்னு பேசுது. சிவப்பு சுடிதார்ன்னு கூப்பிட்டாங்களாம். கிறுக்குகளா! லேட் பிரெக்னன்சி 1 மந்த் பிரெக்னன்ட். அந்த அம்மா ஓடிச்சாமா. ஆனா இந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணமே பண்ணிறக்கூடாது. உண்மையிலே சொல்றேன், நம்ம அம்மா, அப்பாக்கள் வந்து ரொம்ப ஈஸியா கல்யாணம் பண்ணி வச்சுர்றாங்க. ஒரு அந்த கல்யாணத்துக்குரிய அ தகுதியே இல்லாத பலருக்கும் கல்யாணம் ஆயிருக்குது. நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் மனசுலருந்து கஷ்டத்துல நான் சொல்றேன். மன கஷ்டத்துல இருந்து நான் சொல்றேன். நான் சின்ன பிள்ளைலருந்து கவனிச்சுட்டு இருக்கேன். இத்தன பேரு மனைவிய லவ் பண்றது கிடையாது, கணவர லவ் பண்றது கிடையாது, மதிக்கிறது கிடையாது, பாசமா இல்ல. ஆனா டைவர்ஸும் பண்ண விடுறது கிடையாது. கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணோட காதலையோ, ஒரு ஆணோட காதலையோ கஷ்டப்பட்டு அடையறது கிடையாது. ஈஸியா கல்யாணம் நடக்குது. அம்மா, அப்பா நான் உண்மையிலே சொல்றேன்னா, என் பிள்ளைங்க ஆஸ்திரேலியாவுல யாரையோ கல்யாணம் பண்ணிக்கட்டும். நான் வந்து கட்டாயப்படுத்தியோ, இல்ல ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஆனா லேட் பிரெக்னன்சி 1 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கிறவளுக்கெல்லாம் ஒரு அறிவு இருக்கா? நான் ஓடக்கூட மாட்டாங்க. எவ்வளோ கொஞ்சம் கூட ஒரு அறிவே இல்லையே! இந்த பொண்ணெல்லாம் எப்படி பிள்ளைங்கள வளர்க்கும்? நான் வந்து அப்படியே பைத்தியம் மாரி பேசுறானுங்க. என் வாழ்க்கையில இப்படி ஒரு பைத்தியங்கள நான் பார்த்ததில்ல. நான் யார் விஷயத்திலுமே இப்படி கிடையாது. நான் கடவுள் விஷயத்தில கூட அப்படி கிடையாது. கடவுளே வந்தா கூட நான் இவ்வளோ கூட்டமா இருக்கு வரல அப்படின்ருவேன். ஒருத்தன் சொல்றான், நான் இந்த கூட்டத்தில வந்து செத்துட்டேன்னா உலகத்துக்கே தெரிவேன். உலகத்துக்கே தெரியும். அந்த ஒரு அம்மா சொல்லுது இவ்வளோ பெருசா. நல்ல கல்யாணம் ஆகி பிள்ளைங்களா இருக்கும் போல இருக்கு. அந்த அம்மா சொல்றாங்க. எனக்கு பிள்ளை முக்கியம் கிடையாது, குடும்பம் முக்கியம் கிடையாது.
ஏன்னா தலைவனுக்காக தலைவன்னா என்ன? லீடர்னா என்ன? லீடு பண்ணணும். தலைமை இருக்கிறன்னா என்னன்னு தெரியல. ஒண்ணுமே தெரியாத உண்மையிலே சொல்றேன். ஏதாவது இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? ஏ 13ஆம் நூற்றாண்டுல இருந்து நம்ம கேவலப்பட்டு தான் கிடக்குறோம். விஜயநகர அரசுலருந்தே அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். விஜயநகர அரசுலேருந்தே நம்ம மானங்கெட்டு போய் தான் கிடக்குறோம். ஆ நம்ம பாட்டனுக்கு பாட்டன் படிக்காத காலத்துல இருந்த அந்த காலத்து ஆளுகளுக்கு படிப்பு இல்ல. வேற வழி இல்ல. மன்னராட்சியிலயும் அடிமைப்பட்டு கிடந்தோம். மக்களாட்சியிலயும் உங்களுக்கு அறிவு வரலன்னா, இப்ப சீமான்னு ஒரு தமிழ் தலைவர் வந்துகிட்டு இருக்கிறது. அது அது வரக்கூடாது. சீமான் வந்துரக்கூடாது. இத்தன லட்சம் பேர் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் மண்டையில மூளை இல்ல. அவங்க அம்மா யாரு? அவங்க அப்பா யாருன்னு கூட உங்களுக்கு தெரியல. எல்லாரும் வந்து இப்படி கூட்டம் கூட்டமா உட்காந்துருக்கீங்க. ஏன் தமிழ் தலைவர் ஒருத்தர் வந்துரக்கூடாது. எவனையாவது கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, இந்த அண்ணாமலைலாம் வர வாய்ப்பே கிடையாது. பொய் வாய திறந்தாலே பொய். எனக்கெல்லாம் பொய் பேசுற பொண்ணுங்களே பிடிக்காது. பொய் சாதாரணமா பேசிட்டு இருக்கப்ப ஒரு பரவால்ல. இதெல்லாம் எனக்கு பொய்ன்னு கண்டுபிடிக்க தெரியும். ஆனாலும், சரி பரவால்ல இது இது ஒரு சின்ன பொய் தானே. ஆனா, வாய திறந்தாலே பொய் பேசுற பொண்ணுங்கள நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, பேசவே மாட்டேன். வாட்ஸ்அப் கூட கால் பண்ணி பேச மாட்டேன். சொந்தக்காரங்களா இருந்தா கூட பேச மாட்டேன். எதுக்கு பொய் பேசுறவங்கள்ட்ட போய் நம்ம நேரத்த வீணாக்கிட்டு. அண்ணாமலை அப்படிதான். 1000 புக்கு படிச்சா 2000 எத்தனையோ 1000 புக்கு படிச்சாராம். ஏன் அந்த புக்க வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற, மனசுல அத தங்கி அத வந்து ஃபீல் பண்றது வேற. நான்லாம் 1000 புக்லாம் படிச்சதில்ல. என் வாழ்க்கையில மொத்தமா ஒரு 100 புக்கு கூட படிச்சிருக்க மாட்டேன். சொந்தமா சிந்திக்கணும். சீட்டிங் பண்றதுன்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னா, நெறைய பொய் பேசுவான். நல்லா யோசித்து பாருங்க. தமிழ்நாட்டுக்கும், கர்நாடகாவுக்கும் சண்டை வர்றப்போ, இருங்க இத முடிச்சுட்டு விஜய்ட்ட போவோம். கேபிஎன் டிராவல்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு கொளுத்துன ஒரு கர்நாடகாவுல, அவங்க வந்து அண்ணாமலை மட்டும் கூப்பிட்டு வண்டி வண்டியா பேட்டி எடுக்குறானுங்க. இதெல்லாம் பார்த்தா அவரு தமிழர்ன்னு நெனைப்பீங்களா? கன்னடர்ன்னு நெனைப்பீங்களா? யாராவது ஒரு தமிழர கூப்பிட்டு, அங்க அப்படியெல்லாம் பேட்டி எடுப்பாங்களா? வேற யாராவது எடுத்திருக்காங்களா ஃபர்ஸ்ட்? வேற யாராவது எடுத்திருக்காங்களா? இன்னுமே ஒரு லாஜிக்கல் திங்கிங் இல்லாம இருப்பாங்க. ஏன்னா 2025ல நம்மால ஒருத்தர கூப்பிட்டு எப்படி அவங்க வந்து பேட்டி எடுத்து பெரிய ஆளாக்குவாங்கன்ற ஒரு லாஜிக் திங்கிங்கே இல்ல. ஏன்னா விஜய் பேப்பர்ல எழுதி வச்சிருக்கு. ரைட் சைடு பார்த்து கை நீட்டுங்க. இப்படி பண்ணுங்க. இப்படிலாம் எழுதி வச்சிருக்கு. உனக்கெல்லாம் எதுக்கு இந்த கேடு கெட்ட காலம்? இவங்கப்பா சினிமாவுல சம்பளம் வாங்குறவங்க ஒரு நன்றியோட இருக்கலாம்ல. அவரு துள்ளி பார்த்தாரு. ரஜினிகாந்த் கொஞ்சம் துள்ளுனாரு. விதைய நட்டு எதிர்ப்பு வந்தா தான் நல்லா அப்படியே அமுக்கி அமுக்கி வச்சா தான் விதை முட்டிக்கிட்டு வருமா. அப்படி இப்படின்னு அப்படியே ஜாலம் பண்ணி பார்த்தாரு. ஒரே அடியா. ஒரு நிமிஷம். தூங்கி எந்திரிச்சா கூட எந்திரிச்சு வர்றது என்ன தேடிட்டு. இந்த கண்ணு முழிக்காத பூனைக்குட்டி, நாய்க்குட்டியெல்லாம் இருக்கு தெரியுமா? அது அம்மாவோட வாசனைய புடிச்சுக்கிட்டே வந்து பால் குடிக்க வரும்ல. அதே மாரி நான் வேற ரூம்ல தூங்குனாலும், நான் தரையில தூங்குனேன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் தரையில தூங்குவாங்க. அந்த 2 குட்டி பிள்ளைங்க 2ம். எங்க தூங்குனாலும் வந்து 2 பேரும் பக்கத்துல தூங்குவாங்க. நடுராத்திரில எந்திரிச்சு வந்து. அதான் கதவ அப்படி புடிச்சுக்கிட்டு. எப்படி ஒரு இது பாருங்க. எவ்வளவு ஒரு வாடகை வீட்ல குடியிருந்து வேற மாநிலத்திலருந்து வந்து வாடகை வீட்ல குடியிருந்த ஒருத்தருக்கு இத்தன அ பிளாக்ல வித்து அது ஒண்ணுக்காத படம். நீங்க விஜய் படத்துல 4 படம் சேர்ந்தாப்படி பாருங்க. ஒண்ணுக்காத படம். ஒண்ணுக்காத படம். நான் நான் நெறைய சினிமாலாம் பார்க்கல. ஒண்ணுக்காத படமா இருக்கும். டிஸ்கஸ்டிங் அருவருப்பா இருக்கு. நான் இப்பலாம் ஒரு இங்க இந்த யூடியூபு இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் நெறைய மலையாள படம் பார்த்துருக்கேன். தமிழ் படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. இப்படி ஒரு கருமாந்தரமா சினிமாவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு